தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? சண்டையை நிறுத்துங்க. ஒன்னா மண்ணா பழகி நல்லா இருக்க வேண்டியது தானே. இந்த ரோட் ரோலர் யாரு? நாம போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? கண்ணை திறந்து நீ யாரை உதைச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. சாரி. ரெண்டு பேரும் முட்டாளுங்க தான். வலிக்குது. இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டையில எல்லாம் நான் மூக்க நுழைக்க மாட்டேன். சும்மா நின்னு வேடிக்கை பாக்குறதுல இருக்கிற ஆனந்தமும் தனிதான். சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராக்லி. இப்பவே வந்து எல்லாரையும் செதற விடுறேன். யாரோ காம்ராடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே. Got the man with the plan right here. Singing swag with the man right here. ஆரம்பிக்கலாமா? இங்க என்ன நடக்குது? நான் ஒண்ணும் ரோட் ரோலர் இல்ல. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. நீங்க எல்லாம் சண்டை போட்டு கலைச்சு போனதுனால வாங்க பாபிக்கு ட்ரீட் வைக்கிறேன். சோறுன்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏய் சோரா, உனக்கு பசிக்கல? இல்ல பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். வாங்க பார்பிக்யூக்கு போவோம். நருட்டோ எப்படியும் யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தானே. என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவங்கள செய்யாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாதான் முதல்ல அதை செய்வாங்க. நீயும் சாக்ராவும் அவங்களுக்கு பேக்கப்பா இருங்க, அது போதும். இவங்களுக்கு பேக்கப்பா இருக்கிறது எங்களுக்குல தலைவலி. ஆமா சாக்குரா. ஆசுமா நமக்கு அதுக்கு உதவி பண்ணுவாரு. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏதோ அர்ஜென்டான மிஷன் கொடுக்கல. இவரால நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது கத்து தர முடியும். அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. நான் தான் முதல்ல கேட்டேன். கேக்குறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். உதவ வந்தது குத்தமா, என்னையே இப்படி கோத்து விட்டுட்டான். நீங்க ரெண்டு பேர் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். எங்க சொல்லு, உனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? பெரியவரே வலிக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் வயசாகல. சாக்குரா என்ன சொன்னானா, அனுபவத்துல கத்துக்கிறது தான் எப்பவுமே சரியா இருக்கும்னு சொன்னா. சாக்குரா ஏதாவது சொன்னா நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கு செட் ஆகுறது எல்லாருக்கும் செட் ஆகாது. அவள மாதிரி கோபக்காரியா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயாவது கரண்ட் கட் ஆயிருக்கா? வினோதமா இருக்கு. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. கரண்ட்ங்கிறதே இல்ல. அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்ப ஏரியா 3க்கு போய் ஆகணும். வேற வழியே இல்ல. எனக்கு இது போதும். மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஆக்ஷனுக்கு தயாராகிறேன். நீயும் வரல சிக்கம் மாறும். உன் கதை முடிஞ்சது. சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சுவா? யார் யார் கதையை முடிக்கிறாங்கன்னு இப்ப பாப்போமா? நம்ம இருந்து கிளம்பி ஆகணும். மத்த யூனிட்ஸ்க்கு நம்ம உதவி செய்யணும். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஏதாவது ஒரு யுக்தியை யோசிச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும். என்ன வேலை வாங்குறதுலே குறியா இருக்காங்க. ஒன்ன திருத்திக்கோ. சூப்பர் பீ ஸ்க்ரோல். இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு சாய்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை எப்படி வெளியே விட்டாங்க? கிராமத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியும் சொல்லுங்க? ஆமா, கண்டிப்பா கஷ்டம்தான். சாய், நானும் உங்களுடைய இந்த கூட்டத்துல சேரலாமா? ஆனாலும் நீ இவ்வளவு பேராசப்படக்கூடாது. நம்பிட்டா பாத்தியா? இதுல சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு?
தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா எட்டத்துக்கும் கோடி பறக்கத மம்மட்டி. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது இறப்புக்கு அப்புறம் உனக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறத சொல்றேன். ஏன் எப்ப பார்த்தாலும் என்னுடைய இறப்புலயே இருக்க, நான் வாழ்றது பிடிக்கலையா? எல்லாரும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நாம மட்டும் எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? நருட்டோ உயிரை பணைய வச்சு 5th ஹோகாகேவையும் நம்ம ஊரையும் காப்பாத்திருக்காரு. ஏன்னா இந்த கிராமத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீங்க என்னோட மாணவர்கள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Got the man with the plan right here. Singing swag with the man right here. Living up. சாகுரா, என் வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. இதுக்கு மேல என்னால எதுவும் சாப்பிட முடியாது. நான் உனக்காக வேணும்னா ஒரு வாய் சாப்பிடுறேன். இந்த இதையும் சாப்பிடு. பாக்குறோம் அந்த ஆப்பிள நருட்டோவுக்கு ஊட்டி விட்ட விதத்தை பார்த்தா எனக்கு என்னமோ என்னால முடியல. இப்படி ரெண்டு முட்டாளுங்களோட எதுக்கு என்ன விட்டீங்க? இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க போற பயிற்சி ஆபத்தாவும் இருக்க போகுது. அதனால குணமாகாம இங்க இருந்து போனீங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வரமாட்டான்.